ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் இருந்து நைட் வரை எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். மார்னிங் 5:45க்கெலாம் எழுந்துட்டோம். மூன் இந்த மாதிரி ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அப்போது அதை அப்படியே ஷூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் பசும்பால் வாங்கி வச்சுட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றினோம். தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. அப்புறம் பால் காய்ச்சிட்டு எல்லாருக்கும் அம்மா காஃபி போட்டு கொடுத்தாங்க. மார்னிங் எப்போயுமே நாங்கள் எல்லோரும் காஃபி தான் குடிப்போம், ஈவினிங் தான் டீ குடிப்போம். பசும்பால் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக அன்றைக்கி ஃபுல் டேக்கு அதை வச்சுப்போம். அப்புறம் கீரை விற்று வந்தாங்க. சரி, கீரை வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டு கீரை வாங்கினோம். அரைக்கீரை தான் வாங்கினோம். கீரை வாங்கிட்டு அம்மா அதை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டாங்க. சரி, லஞ்சுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். நேற்று வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு தோசை சுட்டு எல்லாருமே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வெயிலில் எல்லாம் துணி காஞ்சிருச்சு. நேற்று காயப்போட்ட துணி இன்றைக்கி தான் எடுத்தோம். கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வீட்டில் துணியை எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி தான் எடுத்தோம். எல்லா துணியுமே எடுத்து அதெல்லாம் மடக்கி வைக்கிறதுக்கு டைம் சரியாக போயிடுச்சு. ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக அதிலே டைம் போயிடுச்சு. அப்புறம் துணியெல்லாம் மடக்கி எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறமா வெயிலில் இந்த பழைய சாதத்தில் பண்ண வடகத்தை காய வச்சுருந்தோம். அது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். பழைய சாதத்தில் சீரகம், காரப்பொடி இதெல்லாம் வச்சு பிசைஞ்சு செய்வாங்க. சின்ன சின்னதாக பண்ணி வெயிலில் வச்சுட்டா சாப்பாடுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க அம்மா. நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரைஸு, துவரம்பருப்பு குழம்பு, ரசம் பண்ணியிருந்தாங்க. அது கூட அந்த கீரையும் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வெயிலில் காய வச்சு அந்த வடகம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். நல்லா போச்சு ஆஃப்டர்நூன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஈவினிங் போல் கொய்யாக்காய் கட் பண்ணி சாப்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.